குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th தமிழுக்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் அப்படி தான் பார்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் தரீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயம் பதட்டம்லாம் இருக்க தான் செய்யும்பா. டோன்ட் வரி, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகிரும். போய் பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 15 1 மார்க் தமிழ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் தமிழ் பொறுத்த வரைக்கும், லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அடுத்து பகுதி 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு மொத்தம் 6 கொடுத்து நீங்கள் 6 எழுதுனப்பா. அதில் 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு திருக்குறள் உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும். ஓகேங்களா? 21 முயற்சியின தொடங்கும் திருக்குறளை எழுதுக. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இதெல்லாம் திருக்குறள் நான் சாரி நானே தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பாருங்கள், 16 17 18 19 20 21. ஓகேங்களா? ஸோ அடுத்து கிராமர் 2 மார்க்ஸ் பாருங்கள். 7 கொடுத்து 5 எழுதணும். நீங்கள் 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். 22 23 24 25 26 27 28. ஸோ 22 பாருங்கள், 23 பாருங்கள், 24 25 பகுதி கலைச்சொற்கள். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு துறையை அமைக்கவும். 20 பாருங்கள். குறிப்பிலை கொண்டு வினாவிலேயே விடை தீர்ப்பதை போன்று வினா தொடர்கள் அமைக்கவும். வேங்க என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ அடுத்த பகுதி 3 பாருங்கள். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸு உங்களுக்கு 29 30 31. இந்த 3ல் நீங்கள் 2 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. 30 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருங்க, அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அது எடுத்ததுனா போதும், உங்களுக்கு 3 மார்க்கு. அப்புறம் கீழே எழுதிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் அறிந்த நிகழ்வுகளை கலைஞர் ஒருவரை பற்றியும் அவரது கலைத்திறன் பற்றியும் எழுதுக. இது எழுதிக்கலாம் நீங்கள். அடுத்து பிரிவு 2 பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் 3 மார்க் தான். பட் இதில் கம்பல்சரி இருக்கும். அந்த கம்பல்சரி உங்களுக்கு மனப்பாட பகுதியாக இருக்கும். மனப்பாட பகுதிக்கு 2 கொடுத்துருக்காங்கப்பா சாய்ஸு. ஓகேங்களா? 34. அது 2ல் ஏதோ 1 எழுதிக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு 3 மார்க்கு. அந்த ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க. அது எழுதியாருன்னு சொல்லி எழுதிருங்க. அதுக்கு 1 மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ 33 32 34. ஸோ இந்த 3ல் 2 எழுதிக்கோங்க. மரபை பற்றி எழுதியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. ஸோ அடுத்து திரும்பி ஒரு 3 மார்க் தான் உங்களுக்கு. இந்த 3ல் உங்களுக்கு நயமண்டல் வந்துடும், அப்புறம் அழகிட்டு வாய்ப்பாடு வந்துடும். இது ஈஸியாக எழுதிடுவீங்க நீங்கள். நயமண்டல் இல்லை, அணி கொடுத்துருக்காங்க, அணி எழுதிக்கோங்க. அணி ரொம்ப ஈஸி எழுதிடுவீங்க. அப்புறம் அழகிட்டு வாய்ப்பாடு எழுதிடுங்க. 36 37 கண்ணை மூடி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? 36 37. ஓகே, அடுத்து பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதிராக சாய்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? 38 பாருங்கள், 38 39 பாருங்கள். எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? பழைய கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்துட்டே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 38 39 பார்த்துட்டிங்களா? அடுத்து 40 காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது ஈஸியாக எழுதிடுவீங்க. ஓகேங்களா? அழகாக 5 பாயிண்ட் சும்மா நீங்கள் உங்களுக்கு தோன்றதை எழுதுனா போதும், 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 41 பாருங்கள். உங்களுக்கு படிவும். ஓகேங்களா? அதுவும் ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்போ 42 மொழிபெயர்ப்பு, அதுவும் ஈஸியாக எழுதிடுவீங்க. மொழிபெயர்ப்பு தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா மேலே இருக்கிறது ஒன்றா எழுதுங்க. மொழிபெயர்ப்பு கூட நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் மாற்றணும். ஓரளவுக்கு எழுதுனா போதும், 3 மார்க் கண்டிப்பாக மேக்ஸிமம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எனக்கு ஃபுல் மார்க் வேணும் ப்ரோ, நான் 42ல் எழுதுனாலே நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், என்னால் 4 மார்க்லேருந்து 5 மார்க் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீ இதை எழுதலாம். இல்லை இதில் நான் 4 மார்க்லேருந்து 5 மார்க் வாங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாதிரி நினச்சிங்கன்னா இதை நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். அடுத்து உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 3 8 மார்க் கொஸ்டின்ஸ் 24 மார்க். ஓகேங்களா? 43 44 45. ஓகேங்களா? ஸோ 43 பாருங்கள், 44 45. பார்த்துட்டிங்களா? 43 44 45. பள்ளி ஆண்டு விழா பலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூல்களுக்கான மதிப்புரை எழுதுக. எல்லாம் உணர்ந்தமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தச்சிப்பா வீடியோ எனக்கு தச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியலுக்கான மாடல் கோர்ஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாம் போடுவேன். அண்ட் ஸ்டடி பிளான் போட்டாச்சு, போய் பக்கத்தில் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க, நியூஸ் சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் உங்களுக்கு அதில் தான் அனுப்ப போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.